ஹாய், எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ கஸ்டமர் ப்ரொடக்ஷன் ஃபோரத்தில் ஒரு குயிக் குவிஸ் வந்து பார்த்தலாம். இதில் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ கடன்னு படிச்சுட்டே இருந்தால் மட்டும் பார்த்தாது, அப்பப்போ குவிஸும் பண்ணணும். அப்போ தான் நமக்கு படித்தது ஞாபகம் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? வாட் இஸ் த பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கிரிவரன்ஸ் ரீட்ரெசல் மெக்கானிசம்? ஸோ இதோட பிரைமரி ஸ்ட்ரக்சர் என்ன? இது ஒரு 3 டயர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அடுத்து, which body serves as a entry point for most customer complaints? கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டாக எந்த பாடி இருக்கும்? டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்ட்ரிபியூட்ஸ் அண்ட் ரிசல்ட் கமிஷன். ஸோ இதுதான் இருக்கும். ஸோ எந்த ஒரு சாதாரண கஸ்டமரும் இங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹூ ப்ரிசைட்ஸ் ஓவர் த டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ரிசல்ட் கமிஷன்? இதில் யார் வந்து ப்ரிசைட் பண்ணுவா? A person who qualified to be district judge. ஸோ இதில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு தான் இதை குவாலிஃபை பண்ணுவார். ஸோ வேர் இஸ் த நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரீட்ரெசல் கமிஷன் லொக்கேட்டட்? நேஷ்னல் லெவலில் கன்சியூமர் ரீட்ரெசல் கமிஷன் எங்கே இருக்கு? நியூ டெல்லியில் இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கடுத்து, த பர்சன் ஹூ இஸ் ஆர் ஹேஸ் அ ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் ஹெட்ஸ் விச் பாடி? ஸோ இந்த இருக்கிறதுல யார் எதில் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜே வருவாப்ல? சுப்ரீம் கோர்ட்டில் தான் நடக்கும். ஓகேவா? வாட் டிட்டர்மைன்ஸ் விச் ஃபோரம் அ கன்சியூமர் மஸ்ட் அப்ரோச்? ஸோ எது வந்து எந்த கன்சியூமர் எந்த ஃபோரத்துக்கு போகணும், எந்த கன்சியூமர் எந்த ஃபோரத்துக்கு போகணும்னு சொல்லும்? a total value of a goods and service paid is consideration. ஸோ அந்த பொருளுக்கு அவங்க எவ்வளோ காசு கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்க எந்த ஃபோரத்துக்கு போகிறாங்கன்றத முடிவாகும். அக்கார்டிங் டு த 2019 அமெண்ட்மெண்ட்ஸ், 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. அதுபடி வாட் இஸ் த பெக்யூனரி ஜூரிடிக்ஷன் ஆஃப் அ டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்? டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் ஹேண்டில் பண்ணலான்னா 1 crore அப் டு 1 crore வரைக்கும் ஹேண்டில் பண்ணலாம். ஃபார் த கிரைம் வேல்யூ ஆஃப் 5 crore which forum should be the consumer approach? ஸோ 1 கோடி வரைக்கும் அப்படின்னா அந்த கன்சியூமர் எங்கே போகலாம்? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கே போகலாம். இப்போ எனக்கு 5 கோடி வரைக்கும் அப்படின்னா ஒரு 5 crore உள்ள வேல்யூனா எங்கே போகணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் அடுத்து என்ன இருக்குது? ஸ்டேட்டு. ஸோ 1 கோடி வர டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கு மேலே போனால் ஸ்டேட்டு, அதுக்கடுத்து உள்ளதை அடுத்து பார்ப்போம். ஸோ நேஷ்னல் கமிஷன் ஹேண்டில்ஸ் கேசஸ் ஹூ வேர் கன்சிடர்ட் பேஸ். ஓகே. ஸோ இப்போ டிஸ்ட்ரிக்ட்னா 1 crore, ஸ்டேட்னா 5 crore சொல்லிட்டோம். அப்போ நேஷ்னல்னால் எத்தனை கோடி? நல்ல கேள்வியில் பார்க்கலாமா? ஸோ பிட்வீன் 1 crore அண்ட் 10 crore, 1 crore 10 crore வரைக்கும் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? விச் பாடி எக்ஸசைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஓவர் ஆல் த ஸ்டேட் கமிஷன்ஸ்? எல்லா ஸ்டேட் கமிஷன்ஸையும் இவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலன்னா யார் அப்படின்னா இந்த நேஷ்னல் கமிஷன் வந்து இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு எல்லாத்தையுமே இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த ஸ்கோப் ஆஃப் த ஆக்ட்? ஸோ ஸ்கோப் ஆஃப் த ஆக்டில் எதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணாங்க? சர்வீஸ் ரெண்டர்டு ஃப்ரீ ஆஃப் சார்ஜை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. A contract of a personal service refers to which of the following? ஒரு பர்சனல் சர்வீஸோட கான்ட்ராக்ட் வந்து எதை ரெஃபர் பண்ணுது? கீழே பேங்க் டெல்லரா, டொமஸ்டிக் ஹெல்ப்பரா, டாக்டரா, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா? பி, ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப்பரை தான் நம்ம வந்து பர்சனல் சர்வீஸில் வந்து கான்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆர் குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கமர்ஷியல் ரீஸ்கேல்ஸ் ஆர் கவர்டு அண்டர் விச் ஆக்ட்? ஸோ கமர்ஷியல் ரீஸ்கேல்காண்டி பர்ச்சேஸ் பண்ணுறதை எந்த குட்ஸ் ஆக்டில் வந்து இவங்க வந்து கவர் பண்ணுவாங்கன்னா எதுலேயுமே கவர் பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் ஒரே ஒரு கண்டிஷனில் மட்டும் கவர் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால். அப்படி செல்ஃப் எம்ப்ளாய்டாக இல்லைன்னா எதுலேயுமே கவர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? த கஸ்டமர் ஃபோரம் இஸ் டிஸ்கிரைப்டு இஸ் பீயிங். கஸ்டமர் ஃபோரத்தை எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க? குவாசி ஜுடிஷியல். ஓகேவா? வாட் இஸ் த கீ ஃபியூச்சர் ஆஃப் த ரீட்ரெசல் ப்ராசஸ் ரிகார்டிங் காஸ்ட்? ஸோ காஸ்ட்டை வச்சு எப்படி வந்து ரீட்ரெசல் ப்ராசஸை வந்து ஃபியூச்சர் பண்ணுவாங்க? எத்தோட கீ ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, நாமினல் ஃபீஸ் டு மேக் ஜஸ்டிஸ் அஃபோர்டபுள். ஹவு கேன் அ கம்ப்ளைண்ட் பி ஃபைல்டு அண்டர் 2019 ஆக்ட்? 2019 ஆக்ட் கீழே எப்படி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணோன்னா எதர் ரைட்டிங்காகவும் நீங்கள் ஃபைல் பண்ணலாம், இல்லை ஆன்லைனில் ஃபைலிங்காகவும் பண்ணலாம். If a customer is unhappy with an order from a district court, டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்லேருந்து ஒரு ஆர்டர் வந்துருச்சு, அதில் கஸ்டமருக்கு சந்தோஷம் இல்லைன்னா அவர் எங்கே போய் அப்பீல் பண்ணலாம்? வழக்கம் போல் டிஸ்ட்ரிக்டில் இல்லைன்னா ஸ்டேட்டில், ரைட்? ஸோ an appeal against the national commission order is filed
இப்போ எனக்கு நேஷனல் கமிஷன் ஆர்டர்லேயே நம்பிக்கை இல்லைப்பா, வேற எங்கே போய் நான் ஃபைல் பண்ணுறது? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகணும். ஸோ ஸ்டேட்டில் இல்லைன்னா டிஸ்ட்ரிக்டு, நேஷ்னல்லே இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடணும். விச் டேர்ம் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் அ ஃபால்ட் ஆர் ஷார்ட் கம்மிங் இன் அ குட் குவாலிட்டி ஆஃப் அ குட்ஸ்? குவாலிட்டி ஆஃப் அ குட்டில் ஃபால்ட்டோ இல்லை ஷார்ட் கம்மிங்கோ இருக்குன்னா அது என்ன வேர்டு யூஸ் பண்ணுவாங்க? டிஃபெக்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. டெஃபிஷியன்சி, இதே வந்து டிஃபெக்ட்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். டெஃபிஷியன்சி ஸ்பெசிஃபிகலி ரெஃபர்ஸ் டு இன்பர்ஃபெக்ஷன்ஸ் இன். அப்போ டெஃபிஷியன்சின்னு எப்போ சொல்லுவாங்க? த மேனர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ சர்வீஸ். ஸோ இப்போது ஒரு ப்ராடக்டில் பிரச்சனை இருக்குன்னா அது டிஃபால்ட்டு. டெஃபிஷியன்சினா இப்போ ஒரு சர்வீஸ் வாங்குகிறோம், அதில் நம்ம கொடுக்குறதுல மேனரில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கா அப்படின்னா அது டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. இன்னும் 5 கொஷின் தான் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர் as unfair trade practice? ஒரு அன்ஃபேரான ட்ரேடு ப்ராக்டிஸ்னு எதை சொல்லுவாங்க? அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னு மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட். உண்மையான பொருளுக்கு உண்மையான அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லாமல் தப்பாக நம்ப வச்சு அட்வர்டைஸ் பண்ணுறது தான் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ அதுதான் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து போயிடலாமா? which was the primary reason for increasing pecuniary jurisdiction limits in 2019? ஸோ ஜுரிடிக்ஷன் லிமிட்ஸில் வந்து 2019 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? இந்த ஜுரிடிக்ஷன் லிமிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு. பி, டு ரிடியூஸ் பர்டன் ஆன் ஹையர் கமிஷன். ஸோ விச் செக்டார்ஸ் கவர்டு அண்டர் சர்வீஸ் இன் ஆக்ட்? எந்தெந்த செக்டார்ஸ் எல்லாம் சர்வீஸ் அப்படின்னு வந்து கவர் பண்ணியிருப்பாங்க? எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹவுசிங், அதெல்லாமே சர்வீஸ் தான். ஹூ கேன் ஃபைல் அ கம்ப்ளைண்ட்? யாருப்பா இந்த கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலாம்? த கன்சியூமர் ஆர் ரெகனைஸ்டு கன்சியூமர் அசோசியேஷன். ஒன்று கன்சியூமரே பண்ணலாம், இல்லை அப்படின்னா ரெகனைஸ் பண்ணப்பட்ட கன்சியூமர் அசோசியேஷன் பண்ணலாம் இந்த கம்ப்ளைண்ட்ஸை. ஸோ அதுக்கப்புறம் த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் அ ரெமடி. தட் இஸ், இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து என்ன ரெமடி கொடுக்கும்? அண்ட் அல்டர்னேஷன் ஆர் காம்பன்சேஷரி ரெமடி. ஒன்று அந்த பொருளுக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு பொருளை கொடுக்க சொல்லணும், இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லணும். அவ்வளோதாங்க நம்மளோட 25 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோமா? இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லையும் 25 கொஸ்டின்ஸாக பார்ப்போம். அப்போ படித்தது எல்லாமே ஞாபகம் இருக்கும். பாய்.